இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இருக்குது ஒரே ஒரு லைஃப் தான். இந்த லைஃப்ல வந்து நான் ரொம்ப பெரிய ஆள் ஆகி ஆகணும், எவ்வளவு தடைகள் வந்து அடிச்சு உடைச்சு உட்காந்துராம அது எழுந்து வந்து நான் சாதிப்பேன் அப்படின்னு இருக்குல்ல இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் நான் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நார்மல் பர்சனாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா எனக்கு இது போதும், எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனே போதும், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருவீங்க. நீங்க வந்து லைஃப்ல வெற்றி பெறணும்னா, உங்க லைஃப்ல வந்து நீங்க வின் பண்ணி காட்டணும், உங்களை அவமானப்படுத்தவங்களை நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டேஞ்சரஸ் பர்சனாக ஆகணும். அந்த டேஞ்சரஸ் பர்சனாக ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இந்த வெற்றி வந்து எவ்வளோ அசிங்க அவமானம் எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களால் அதை பார்க்க முடியும், வெற்றிங்கிற ஒரு விஷயத்த. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா, எப்படி வந்து நீங்கள் டேஞ்சரஸ் பர்சனாக உங்களை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நாங்கள் தான் நாடோடிஸ். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எங்கள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணோம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க, நாங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். டிப் நம்பர் 1, நம்மள பாதி பேர் பாத்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ல வந்து வாழ்க்கை வந்து ஓட்டிடுறோம். நமக்கு வந்து பண்ணும்போது எதுவும் தெரியாது, ஓகே நம்ம ரிலாக்ஸிங்காக பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா ரிலாக்ஸிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ரிலாக்ஸிங்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவே நம்ம பொழுதுபோக்குலேயே நம்ம வாழ்க்கையை கடத்திட்டோம்னா பண்ணும்போது நல்லா இருக்கும். இதே ஃபியூச்சர்ல போய் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்போ வந்து நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நீங்க வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த ஹேபிட் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை கிரியேட் ஆகும். ஓகே நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்றோம்பா, இன்னைக்கு போய் ஏதோ நம்ம அட்லீஸ்ட் நம்ம உடம்புக்காக ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஒரு சுயமரியாதை கிரியேட் ஆகும். அந்த சுயமரியாதை உங்களுக்கு என்ன திங்க் பண்ண தோணுனா, அட்லீஸ்ட் ஓகே நமக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்து உங்களுக்குள்ள அது விதைக்கும். டிப் நம்பர் 2, இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10 நாள் தான் எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அதுதான் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஐயோ முடியல, இது ஒர்க் ஆகுதுப்பா நான் விட்டுறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இது வேலைக்கே ஆகாது. ஒரு கோல் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மாசம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது எஃபோர்ட் போட்டு முடிச்சுட்டு பேய் மாதிரி வேலை செஞ்சு நைட்டு பகல பேய் மாதிரி வேலை செஞ்சு அந்த கோல் அச்சீவ் பண்ற வரை தூங்கவே கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து லைஃப்ல நல்லா பெரியாளா வருவீங்க. உங்களுக்கு வந்து யாராலும் அடிச்சுக்க முடியாதுங்க வெற்றியை. அதை விட்டுட்டு நீங்க வந்து பேக் அடிக்கவே கூடாது. எக்காரத்து கொண்டும் ஒரு கோலை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா பேக் அடிக்கிற பழக்கத்தையே வச்சுக்காதீங்க. டிப் நம்பர் 3, நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுதான் இருப்போம். அந்த 4 பேர் 4 விதமா சொல்றாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கல. அவங்க வருவாங்க வந்து ஏதாச்சும் ஒன்று நொட்ட நொச சொல்லின்னு இருப்பாங்க. அதை பத்திலாம் நீங்க வந்து கேரே பண்ணக்கூடாது. அவங்க சொல்றதை நினைச்சு நீங்களா வருத்தப்படவே கூடாது. நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னாவே அவங்க பார்த்து உங்களை பயப்படுவாங்க. இவர்றா என்ன பேசினாலும் வந்து கண்டுக்கவே மாட்டுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இவன் நல்லா பையன் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கான், என்ன பண்ணாலும் இவனை வந்து ஏதாச்சும் சொல்லி அவனை வந்து மலிப்பு விட்டுறான்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஸோ உங்களோட பார்த்து வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 4, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணும்போது அது சரியில்லை இது சரியில்லை இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டு இறங்கி வேலை செய்யுங்க. பிரச்சனை நமக்கு வந்து என்னன்னு தெரியும், இறங்கி வேலை செஞ்சு அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிங்க. இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க இல்லையா, உன்னால முடியாதா நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பாத்தியா பயங்கரமா பண்ணிட்டான்டா அப்படின்னு அவங்களே வந்து மிரண்டு போயிடுவாங்க உங்களை பார்த்து. டிப் நம்பர் 5, மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான தேவை என்னன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து யாராலையும் அசைக்கவே முடியாது. நம்மள நிறைய பேர் வந்து இந்த எமோஷன்ஸ்லாம் ஈஸியாக வந்து ட்ரிகர் ஆகிடுவோம். நம்ம ஈஸியாக கோவப்பட்டுருவோம், ஈஸியாக அழுதுருவோம், இல்லை சிரிக்கக்கூடாத சுச்சுவேஷனில் சிரிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் காமாக இருந்துட்டு அங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். என்ன ஆச்சு, வாட் வென்ட் ராங், நம்ம என்ன பண்ணணும்னு வந்து அதுக்கு டுவர்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோலை மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிங்க வச்சுங்களேன், டெஃபினட்டாக நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க. நாங்கள் சொன்ன இந்த டிப்ஸ் தவிர உங்களுக்கு வேறு என்ன பெட்டர் ஐடியா தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் அமுக்குங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.